அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்களுடைய உள்ளங்கையில் எம் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறதா? கைஜோதிட முறையில் இந்த எம் என்ற அடையாளம் என்ன விதமான பலன்களையும் குணங்களையும் உங்களுக்கு சொல்ல போகுது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய கையில் தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைமையும் ஆயுளையும் குணத்தையும் புத்தியையும் சொல்லக்கூடிய பல ரேகைகள் ஓடுது. இதை வச்சு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்ல முடியும். எம் சிம்பிள், இந்த எம் சிம்பிள் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையோட எந்த அளவுக்கு உயர்வு பெற முடியும். இந்த எம் சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இருதய ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் தான் எம் சிம்பிள். அப்படி மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த மூணுத்தையும் மையமாக வச்சு வலிமை வாய்ந்ததாக இருக்கும். இருதய ரேகை, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை. நல்ல செல்வம் இருக்குது, ஆனால் அவருக்கு அல்பாயுஸ். நல்ல நீண்ட ஆயுள் இருக்குது, அவர்கிட்ட செல்வமே இல்லை. புத்தி இருக்குது, நீண்ட ஆயுள் இருக்குது, ஆனால் பணம் இல்லை. இந்த மூணு காம்பினேஷன் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நல்ல அறிவாளியாக இருக்கார், அவருக்கு நீண்ட ஆயுள் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பார். எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் எம் சிம்பிள். இந்த எம் சிம்பிள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த எம் சைன் முதல் இருதய ரேகை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா உங்கள் ஆயுள் நல்லா பலமாக இருக்கும். உங்களுக்கு நோய் நொடி வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. நோய் நொடி வந்தாலும் அதனால் உங்களுடைய ஆயுள் குறையாது. அல்பாயுஸ்ன்னு சொல்ல முடியாது. நல்லா வாழக்கூடிய வாழ்க்கை, நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு போகக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. அடுத்து மைண்ட் ரேகை, அதாவது புத்தி ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா ரொம்ப புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதையுமே யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை இறங்குனீங்கன்னா எடுத்தும் கவுத்தும் கண்மூடித்தனமாக இருக்க மாட்டீங்க. நல்லா பிளான் பண்ணி திங்க் பண்ணி செயல்படுவீங்க. ஸோ லாஜிக் திங்கிங் இருக்கும், க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், குட் சிந்தனை, அதாவது பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். நீங்கள் செய்கிற ஒரு முயற்சி, நீங்கள் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் நல்லதை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த கெடுதலோ தீமையோ ஏற்படாது. நல்ல விஷயத்தை நீங்கள் அதிகமாக நினைப்பீங்க. அடுத்தது ஆயுள் ரேகை. உங்கள் ஆயுள் ரேகையோடும் அது லிங்காக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். உங்களுக்கு நல்ல புத்தி இருக்குது, உங்களுக்கு நல்ல உடல் வலிமை இருக்குது, நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் புத்தி கூர்மையால் நீங்கள் ஸ்மார்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களை அடையக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இது இடது கையில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரொம்பவும் புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்பவும் தனித்துவம் வாய்ந்த திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்பவும் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ரெண்டு கையிலுமே இருந்துச்சுன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கையில் இருந்துச்சுன்னா 100% அப்படின்னா, இரண்டு கையில் இருந்துச்சுன்னா 200% உங்களுக்கு அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கையில் எம் என்ற இந்த சைன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணி அவங்க கையில் இது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.